Hello friends, welcome to Indian Job Summil. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபினட் செக்ரட்டரியேட், அதாவது மத்திய அமைச்சரவை செயலகம். இதை நீங்கள் நியூஸில் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? அங்கேருந்து ரெகுலர் பேசிஸில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸர் போஸ்டிங். சரிங்களா? ஸோ போஸ்டிங் ஆஸ் யூஷுவல் டெல்லியில் தான் இருக்கும். கேபினட் செக்ரட்டரியேட், மத்திய அமைச்சரவை செயலகம் டெல்லியில் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இப்போ அதிகபட்சம் 35 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேலரி பார்த்திங்கன்னா 1,25,000 ப்ளஸ் இன்க்ளூடிங் அலவன்ஸ், அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அலவன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி வரும்னு சொல்கிறாங்க. 1,25,000 அப்ராக்சிமேட் சேலரி. சீனியர் ஃபீல்டு ஆஃபீஸர் டெக்னிக்கல் கிரேடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும், அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஆர் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தெந்த டிசிப்ளைனில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் ஆர் டெலிகம்யூனிகேஷன், ஜியோமெட்ரிக்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இப்போ அதுக்கான வேக்கன்சிஸ் காமிச்சிட்டாங்க டிசிப்ளைன் வைஸ், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமாக கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும் இந்த சப்ஜெக்டில். சரிங்களா? அதாவது சேம் அதே டிசிப்ளைன் தான். இந்த டிசிப்ளைனில் இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டு காப்பி இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் 50% ஆர் அபோவ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ கேட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எடுத்த அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த இயரில் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2023, 24, 25 இந்த இயரில் கேட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அதை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அதில் உங்களுக்கு 50% ஆர் அபோவ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேட் எக்ஸாம் ஸ்கோர் அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம் அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லை. கேட் எக்ஸாம் ஸ்கோர் அடிப்படையில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். சரி ப்ரோ, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆர்டினரி போஸ்ட் மூலிமா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மே 25க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், போஸ்ட் பேக் நம்பர் 001 லோடி ரோட் ஹெட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ போல்டு லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் மே 25க்குள்ளே போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணோம். அதுவும் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும்தான். அதே வந்து இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸில் பாக்ஸுக்குள்ளே கேபிட்டல் லெட்டர்ஸில் வர மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, நேஷ்னாலிட்டி, ஜெண்டர், அட்ரஸ் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பிளேஸ், அதாவது எந்த இடத்துல பிறந்தீங்க, டேட்டு ப்ளஸ் எந்த இடத்துல பிறந்தீங்க அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஏஜ், ரிலீஜன் கேட்டிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனா, மார்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, நேம் ஆஃப் ஸ்போஸ், அதாவது துணைவி இருந்தால் அவங்களுடைய நேமை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, நேஷ்னாலிட்டி ஆஃப் ஸ்போஸ், ஸோ அவங்களுடைய நேஷ்னாலிட்டி என்ன, அதே தான் இந்தியன் தான் வரும். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். கேட் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், கேட் எக்ஸாம் ரோல் நம்பரு, சப்ஜெக்ட் பேப்பர் என்ன, சப்ஜெக்ட் ஸ்கோரு, 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? கீழே டிக்ளரேஷன் இருக்கும். டிக்ளரேஷன் படிச்சுட்டு டேட் அண்ட் பிளேஸ், அடுத்து இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட் இருக்கும், அந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது நியூ டெல்லியில் சொல்கிறீங்க ப்ரோ, இது ரெகுலர் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் தான். ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சி தான். ஒரு குறிப்பிட்ட
காலத்துக்கு வச்சுட்டு எடுத்துட மாட்டாங்க, அப்படிலாம் இல்லை. இது கேட் ஸ்கோர் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா? நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏன் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு 6 மந்த்து பிஃபோர் கேட் எக்ஸாம்னா என்ன, அந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸாம் மூலிமா என்ன பெனிஃபிட்டு, அதை நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலிமா என்னென்ன ஃப்யூச்சரில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், ஓகேங்களா? கேட் அப்படின்னா அது முழுக்க முழுக்க இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கான ஒரு எக்ஸாம். அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கேட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதாவது கிராஜுவேட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். கேட் எக்ஸாம் வந்து வருஷம் வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் பேப்பரை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிவிலில் நீங்கள் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்கள் சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா? ஃப்யூச்சரில் அந்த கேட் எக்ஸாம் ஸ்கோரை பேஸ் பண்ணி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காலேஜ் இன்ஸ்டியூட்டில் டாப் மோஸ்ட் காலேஜ் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில் இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும், அது ஒன்று. இன்னொன்று, இந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும். கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணி 50% மேலே இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? எல்லோரும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அதோட அந்த சப்ஜெக்ட் பேப்பரில் நீங்கள் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணி 50% அண்ட் அபோவ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கேட் எக்ஸாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த சப்ஜெக்டில் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் எக்ஸாமில் எதுவுமே இல்லை, அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை, போஸ்ட் மூலிமா தான் சென்ட் பண்ண போகிறீங்க, சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.